1 கப் குதிரவாளி எடுத்து 1/2 கப் பாசிப்பருப்பு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, அரைக்கிறதோட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறோம். அலம்பின பாசிப்பருப்பு, குதிரவாளி ரெண்டுத்தையும் குக்கரில் சேர்த்துக்க போகிறோம். அரைச்ச விழுதை சேர்த்து 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் குக்கரில் சேர்த்துற போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சால்ட் அக்கார்டிங் டு டேஸ்ட். குக்கர் மூடி 4 விசில் விட்டு இறக்க போகிறோம். எண்ணெய், நெய் கலந்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கிற 2 டீஸ்பூன் இஞ்சி சேர்த்து, மிளகு, சீரகம் 1 டீஸ்பூன் இடித்து சேர்த்து, கேஷ்யூ கொஞ்சமாக சேர்த்து தாளிப்பு சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நம்மளோட எம்மியான குதிரவாளி மல்லி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.